செவன்த்தில் செகண்ட் லெசன் காடு. செகண்ட் லெசன் காடு. இது வந்து சுரதா எழுதியிருக்காங்க. சுரதாவோட கவிதை. கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. காடு பொருள் கொடுக்கும், கனிகள் ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு குடியிருக்கும், கொம்பில் கனி பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடையிருக்கும். பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சரவங்கலங்கும், கிளியே நரியெல்லாம் ஊளையிடும். அதிமதுரத் தழையை யானைகள் தின்றபடி, புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. சிங்கம் புலிகரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. ஆசிரியர் வந்து சுரதா. ஈன்று பெற்று சொல்லும் பொருளும் ஈன்று பெற்று கொம்பு கிளை அதிமதுரம் மிகுந்த சுவை கழித்திட மகிழ்ந்திட நச்சரவம் விடமுள்ள பாம்பு. நஞ்சு கூட்டல் அரவம், அரவம்னா பாம்பு, நச்சரவம் விடமுள்ள, நஞ்சுனா விஷம், விடமுள்ள பாம்பு. விடுதி தங்கும் இடம். சுரதா சிலபஸில் வராங்க. சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். எனவே தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார். அதன் சுருக்கமே சுரதா என்பதாகும். உவமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை உவமை கவிஞர் என்று அழைப்பர். அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். இப்பாடல் சுரதா கவிதைகள் என்னும் இயற்கை எழில் என்னும் பகுதியில் இருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. சுரதா கவிதைகளில் இயற்கை எழில்ன்ற பகுதியிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது. அதாவது கிளி பாடுற மாதிரி, கிளிக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கிறதுனால இது கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளிக்கண்ணி. கிளியை போன்ற இனிய மொழி பேசும் பெண்ணை நோக்கி பாடுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கண்ணி, கிளிக்கண்ணி. இது வந்து இலக்கிய வரலாறு புக்கிலேருந்து பார்ப்போம். சுரதா ராஜகோபாலன். சுரதாவோட இயற்பெயர் ராஜகோபாலன். நவம்பர் 23 1921 பிறந்திருக்காங்க. இறந்தது வந்து ஜூன் 20 2006 இறந்திருக்காரு. இவரை உவமை கவிஞர் என முதலில் புகழ்ந்தவர் ஜெகசிற்பியன். ஜெகசிற்பியன்ற கவிஞர் தான் சுரதாவை உவமை கவிஞர்னு முதல்ல சொல்லியிருக்காரு. இவர் எழுதிய நூல்கள் பட்டத்தரசி, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், தேன்மழை, உதட்டில் உதடு, எச்சில் இரவு, அமிழ்தும் தேனும், சாவின் முத்தம், வார்த்தை வாசல், முன்னும் பின்னும்ன்றது கட்டுரை. ஓகேவா? இவங்க எழுதின கவிதை நூல்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கதை மாதிரி பார்ப்போம். சுரதான்றவங்க ஒரு பட்டத்தரசி. சுரதான்றது உவமை கவிஞரிங்க. நம்ம சுரதான்ற பேரை எடுத்துப்போம். அப்போ தான் அவர் எழுதின நூல் ஞாபகம் இருக்கும். சுரதா பட்டத்தரசி துறைமுகத்துக்கு விசிட்டிங்காக போகிறாங்க. போய் சுற்று பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி சுரதா பட்டத்தரசி துறைமுகத்துக்கு விசிட்டிங்காக போகிறாங்க. அங்கே சுவரில் சுண்ணாம்புலாம் அடிச்சிருக்கிறத பார்க்குறாங்க. சுவரில் சுண்ணாம்பு அடிச்சிருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ தேன்மழை பெய்யுது. மழை வந்து பெய்யுது, தேன்மழை. நம்ம இங்கே கேள்விப்பட்டிருக்கோம்ல, சந்தன மழை பெய்யுது, மஞ்சள் மழை பெய்யுதுன்னு. அதே மாதிரி அங்கே தேன்மழை பெய்யுது. அது வந்து அவங்க உதட்டில் படுது. உதட்டில் படும்போது அதை நம்ம இப்படி நாக்கால் எச்சு வச்சு நக்கி பார்ப்போம்ல, அந்த மாதிரி நக்கி பார்க்குறாங்க. அதான் எச்சில் இரவு. அது உதட்டில் உதடு, எச்சில் இரவு. அமுதம் தேனும், அது வந்து அமுதம் தேனும் மாதிரி அப்படி இனிக்குது. ஆனால் அது ஏதோ ஒரு அமிழமலை போல இருக்குது. அதனால் அவங்க இறந்துடுறாங்க. சாவுக்கு முத்தம் கொடுத்துட்றாங்க அவங்க. ஆனால் ஏதோ சொல்ல வராங்க அந்த டைமில். வார்த்தை வாசல், உதடு வந்து முன்னும் பின்னும் அப்படியே மாறி மாறி வருது. அவ்வளோதான், சுரதாவோட கதை முடிஞ்சிருது. சுரதா பட்டத்தரசி துறைமுகம் போகிறாங்க.
சுரதா பட்டத்திரசி துறைமுகத்துக்கு உலா போகிறாங்க. அங்கே சுவரும் சுண்ணாமும் தேன்மழை பெய்து உதட்டில் உதடு எச்சில் இரவு அமுழ்தும் தேனும் சாவின் முத்தம் வார்த்தை வாசல் முன்னும் பின்னும். ஈஸியாக ஞாபகம் இருக்கும். சுரதா நடத்திய இதழ் காவியம். காவியம்ன்ற இதழை நடத்துனாங்க. முதல் கவிதை இதழ் அதுதான். முதல் கவிதை இதழ் எதுன்னு கேட்டால் சுரதா நடத்தின காவியம்ன்ற இதழ் தான். இலக்கியம், ஊர்வலம், சுரதா போன்ற பிற இதழ்களையும் நடத்தியிருக்காங்க. சுரதா பாரதிதாசன் கவிதை குறித்து சொன்னது. சுரதா பாரதிதாசன் கவிதை குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தடை நடையே அவர் எழுத்தில் இல்லை, வாழைத்தண்டுக்கா தடுக்கின்ற கணுக்கள் உண்டு அப்படின்னு சுரதா பாரதிதாசனோட கவிதை பற்றி சொல்லியிருக்காங்க. தடை நடையே அவர் எழுத்தில் இல்லை, வாழைத்தண்டுக்கா தடுக்கின்ற கணுக்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுரதாவோட பிற பாடல்களில் மேற்கொள்ள காமிச்ச பாடல்கள் பார்ப்போம். ஓடிக்கொண்டே இருந்த நதியை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தால் வாடிக்கொண்டே, தேடிக்கொண்டே இருந்தால் ஆதிமத்தி சிந்தாத கண்ணீரை சிந்திக்கொண்டே அப்படின்னு ஒரு கவிதை. படித்திருக்கும் வினா குறிப்போல் மீசை வைத்த பாண்டியர்கள். வேற்றுமையை வினை சொற்கள் ஏற்பதில்லை, வேறுபாட்டை தமிழ்ச்சங்கம் ஏற்பதில்லை, காதல் நோயை மந்திரங்கள் தீர்ப்பதில்லை, மங்கை தீர்ப்பாள். காட்டின் வளமே நாட்டின் வளம். இது சுரதா பற்றி கிடையாது, இந்த லெசனை பற்றி. காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள்: கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணயம். இதெல்லாம் காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி. கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிழியே நாளில் மறப்பாரடி. இது பாரதியாரோட வரிகள், பாரதியாரோட கிளிக்கண்ணி வரிகள் தான் இது. பாரதியார் சிலபஸில் இருக்கிறதுனால இந்த பாடல் நம்மளுக்கு தேவை. வாழை கன்றை ஈன்றது. காடெல்லாம் காடு குட்டல் எல்லாம், கிழங்கு குட்டல் எடுக்கும் கிழங்கெடுக்கும். அடுத்தது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் கொடுத்துருக்காங்க. இதன் ஆசிரியர் ராஜமார்த்தாண்டம். ராஜமார்த்தாண்டம் நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது, சும்மா அப்படியே லைட்டாக மேலோட்டமாக பார்த்துக்க வேண்டியது தான். ராஜமார்த்தாண்டம் கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் என பன்முக திறன்கள் பெற்றவர். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தினவர். கொல்லிப்பாவை யார் நடத்தினானா? சிற்றிதழ ராஜமார்த்தாண்டம். ராஜமார்த்தாண்டத்தின் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறை பரிசினை பெற்றவர். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டது. இதில் நாவல் பழத்திற்கு உவமையாக கோலி குண்டுகளையும், சுட்ட பழங்கள், கீழே விழுந்த பழங்கள், பெயர் அறியா, பெயர் கூட்டல் அறியா, மனம் இல்லை, மனம் கூட்டல் இல்லை, நேற்றிரவு, நேற்று கூட்டல் இரவு.